உலகிலேயே மிகப்பெரிய ஞானத்தை பெற ஒருவர் என்ன கொடுப்பார்? செல்வமா, அதிகாரமா, உயிரா? ஆனால் ஒரு கடவுள் அறிவுக்காக தனது ஒரு கண்ணையே தானாக தியாகம் செய்தார். அதுவும் அதற்கு பிறகும் அவர் நிற்கவில்லை. 9 நாட்களும் 9 இரவுகளும் உயிருக்கும் மரணத்துக்கும் இடையில் தொங்கியபடி தன்னை தானே பலியாக்கினார். ஏன்? அவர் என்ன தேடினார்? அந்த இரகசிய அறிவு உலகின் முடிவான ரக்னரோக்கை கூட முன்கூட்டியே காட்டியது. போரிலும் வெற்றியிலும் மட்டுமல்ல, தியாகத்திலும் ஞானத்திலும் வாழ்ந்த அந்த மர்மமான கடவுளின் பெயர் ஓடின். இன்று நோர்ஸ் புராணத்தின் மிகவும் சக்தி வாய்ந்த கதைகளில் ஒன்றை நாம் அறியப் போகிறோம். ஓடினின் கதையை புரிந்து கொள்ள முதலில் நோர்ஸ் புராண உலகை அறிந்தாக வேண்டும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வட ஐரோப்பாவில் வாழ்ந்த வைக்கிங் மக்களின் நம்பிக்கைகளிலிருந்தே இந்த புராணங்கள் உருவாயின. அவர்கள் பிரபஞ்சத்தை 9 உலகங்களாக கற்பனை செய்தனர். அவை அனைத்தையும் இணைத்திருந்தது இக்த்ராசில் என்ற மாபெரும் உலக மரம். அதன் கிளைகள் வானத்தை தொட்டன. வேர்கள் ஆழமான மர்ம உலகங்களுக்குள் பரவியிருந்தன. அந்த 9 உலகங்களில் ஒன்றான அஸ்கார் தான் கடவுள்களின் ராஜ்யம். அங்கு ஆட்சி செய்தவர் சாதாரண அரசன் அல்ல. அறிவு, போர், மந்திரம், விதி இவற்றின் அதிபதி ஓடின். ஆனால் ஓடின் பிறந்த உலகம் அமைதியானதல்ல. ஆரம்பத்தில் இருந்தது கின்னுங்ககாப் என்ற முடிவற்ற வெற்றிடம். ஒரு புறம் எரியும் நெருப்பின் உலகமான முஸ்பெல்ஹெய்ம், மறுபுறம் பனியால் உறைந்த நிஃபில்ஹெய்ம். இவ்விரண்டின் சக்திகள் மோதிய போது முதலில் உருவானவன் யிமிர் என்ற மாபெரும் அரக்கன். பின்னர் போரர் மற்றும் பெஸ்ட்லார் ஆகியோருக்கு ஓடின், விலி, வே என்ற 3 சகோதரர்கள் பிறந்தனர். உலகம் அரக்கர்களின் கட்டுப்பாட்டில் இருந்ததால் அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு இவர்களின் தோள்களில் விழுந்தது. அந்த முடிவே பிரபஞ்சத்தின் வரலாற்றை மாற்றியது. யிமிரின் பேராற்றல் நாளுக்கு நாள் அதிகரித்தது. அவன் உயிரோடு இருக்கும் வரை புதிய உலகம் உருவாகாது என்பதை ஓடினும் அவரது சகோதரர்களும் உணர்ந்தனர். இறுதியில் ஒரு மாபெரும் போர் வெடித்தது. கடுமையான போராட்டத்திற்குப் பிறகு யிமிர் வீழ்ந்தான். ஆனால் அதுவே முடிவு இல்லை. அவனுடைய உடலே புதிய உலகமாக மாறியது. அவன் இரத்தம் பெருங்கடல்களாக ஓடியது. எலும்புகள் மலைகளானது, பற்கள் பாறைகளானது, மண்டையோடு வானமாக உயர்ந்தது. இந்த உலகத்தை மனிதர்கள் வாழக்கூடிய இடமாக மாற்றிய அந்த தருணம் ஓடினை ஒரு போர் வீரனாக மட்டுமல்ல, ஒரு படைப்பாளியாகவும் மாற்றியது. புதிய உலகம் உருவான பிறகும் அது வெறுமையாகவே இருந்தது. ஒரு நாள் கடற்கரையில் நடந்து கொண்டிருந்த ஓடின், விலி, வே ஆகியோர் கரைக்கு அடித்து வந்த 2 மரக்கட்டைகளை கண்டனர். அவை சாதாரண மரங்கள் அல்ல என்று ஓடின் உணர்ந்தார். மூவரும் இணைந்து அவற்றிற்கு உயிர் கொடுக்க முடிவு செய்தனர். ஓடின் மூச்சையும் உயிரையும் வழங்கினார். விலி அறிவையும் சிந்தனையையும் அளித்தார். வே உணர்வுகளையும் பேசும் திறனையும் கொடுத்தார். அந்த இருவர்தான் முதல் மனிதர்களான ஆஸ்க் மற்றும் எம்ப்லா. இவ்வாறு மனித இனத்தின் தொடக்கம் நோர்ஸ் புராணத்தில் ஓடினின் கரங்களிலிருந்தே ஆரம்பமாகிறது. மனிதர்களை உருவாக்கிய பிறகும் ஓடினின் மனதில் ஒரு கேள்வி தொடர்ந்திருந்தது. இந்த உலகின் எல்லா ரகசியங்களையும் எப்படி அறியலாம் என்ற அந்த தேடல் அவரை இக்த்ராசிலின் வேர்களுக்கு கீழே இருந்த மிமிரின் கிணற்றை நோக்கி அழைத்துச் சென்றது. அந்த கிணற்றின் நீரை அருந்துபவருக்கு அளவற்ற ஞானம் கிடைக்கும் என்று கூறப்பட்டது. ஆனால் அதற்கான விலை மிகவும் கொடூரமானது. மிமிர், உன் ஒரு கண்ணை எனக்கு கொடு என்றான். ஒரு நொடி கூட தயங்காமல் ஓடின் தனது ஒரு கண்ணை தியாகம் செய்தார். அந்த தருணத்தில் அவர் பார்வையை இழந்தார். ஆனால் உலகம் இதுவரை காணாத ஞானத்தை பெற்றார். ஆனால் இது அவர் செய்த மிகப்பெரிய தியாகம் கூட இல்லை. மிமிரின் கிணற்றில் பெற்ற ஞானம் ஓடினுக்கு போதுமானதாக இல்லை. பிரபஞ்சத்தின் ஆழமான ரகசியங்கள் இன்னும் மறைந்திருப்பதாக அவர் உணர்ந்தார். அதற்காக அவர் யாரும் செய்யத் துணியாத ஒரு முடிவை எடுத்தார். உலகங்களை இணைக்கும் இக்த்ராசில் என்ற மாபெரும் மரத்தில் தனது சொந்த ஈட்டியான குங்னிரால் தன்னையே குத்திக்கொண்டு தலைகீழாக தொங்கினார். உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. 9 நாட்களும் 9 இரவுகளும் உயிருக்கும் மரணத்துக்கும் இடையில் போராடினார். இறுதியில் அந்த வேதனையின் உச்சியில் மர்மமான ரூன்கள் என்ற புனித குறியீடுகள் அவருக்கு தோன்றின. அவை சாதாரண எழுத்துக்கள் அல்ல, விதியையும் மந்திரத்தையும் கட்டுப்படுத்தும் சக்தி கொண்ட இரகசியங்களாக இருந்தன. ரூன்களின் சக்தியை அறிந்த பிறகு
ஓடினின் புகழ் மேலும் உயர்ந்தது. அவரது கையில் இருந்த குங்னிர் என்ற ஈட்டி எப்போதும் இலக்கை தவறாது. அவரது விரலில் இருந்த டிராப்னிர் என்ற மாய மோதிரம் ஒவ்வொரு 9வது இரவிலும் தன்னைப் போலவே மேலும் 8 மோதிரங்களை உருவாக்கும். உலகின் அதிவேக உயிரினமான 8 கால்கள் கொண்ட ஸ்லைப்னிர் என்ற குதிரை வானம், பூமி, பாதாளம் என எந்த உலகிற்கும் தடையின்றி பாய்ந்து செல்லும். இவை அனைத்தும் வெறும் ஆயுதங்களோ பொருட்களோ அல்ல, ஓடினின் அறிவும் அதிகாரமும் எல்லையற்றவை என்பதை நினைவூட்டும் சின்னங்களாக இருந்தன. ஆனால் ஓடின் ஒருபோதும் அரண்மனையில் அமர்ந்து மட்டும் ஆட்சி செய்யவில்லை. உலகில் என்ன நடக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள அவர் 2 விசுவாசமான துணைகளை அனுப்புவார். அவை ஹூகின் மற்றும் மூனின் என்ற 2 கருங்காகங்கள். ஹூகின் என்பதன் பொருள் சிந்தனை, மூனின் என்பதன் பொருள் நினைவு. ஒவ்வொரு காலையிலும் அவை 9 உலகங்களுக்கும் பறந்து சென்று மனிதர்கள், கடவுள்கள், அரக்கர்கள் அனைவரையும் கவனித்து மாலையில் ஓடினிடம் திரும்பி அனைத்தையும் கூறும். அதனால் ஓடின் பல விஷயங்களை மற்றவர்களுக்கு முன்பே அறிந்திருந்தார். ஆனால் ஒரு நாள் இந்த 2ம் திரும்பி வராமல் போய்விடுமோ என்ற பயம் கூட அவருக்குள் இருந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. ஓடினுடன் எப்போதும் இருந்தவை கருங்காகங்கள் மட்டுமல்ல, கேரி மற்றும் ஃப்ரேக்கி என்ற 2 ஓநாய்களும் அவரது அருகிலேயே இருந்தன. அவற்றின் பெயர்களுக்கே பேராசை மற்றும் வெறித்தனம் என்ற அர்த்தங்கள் உண்டு. ஆனால் ஓடின் அவற்றை வெறும் கொடிய விலங்குகளாக பார்க்கவில்லை. போர்க்களத்தில் உயிர் வாழ்வதற்கு தேவையான இயற்கையின் சக்தியாகவே கருதினார். விருந்து நேரங்களில் அவருக்கு கொடுக்கப்படும் இறைச்சி அனைத்தையும் இந்த 2 ஓநாய்களுக்கே வழங்கிவிடுவார். அவர் தானோ மதுவை மட்டுமே அருந்துவார் என்று நோர்ஸ் புராணங்கள் கூறுகின்றன. இதனால் மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையேயான சமநிலையை அவர் மதித்தார் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். போரில் வீரமரணம் அடைந்த ஒவ்வொருவரின் கதையும் பூமியிலேயே முடிவதில்லை என்று வைக்கிங் மக்கள் நம்பினர். போரில் அச்சமின்றி உயிர் துறந்த வீரர்களில் பாதியினரை வால்கிரிகள் என்ற தெய்வீக போர் வீர பெண்கள் தேர்ந்தெடுத்து வல்ஹல்லா என்ற மாபெரும் மண்டபத்திற்கு கொண்டு செல்வார்கள். அந்த மண்டபத்தின் அரசன் ஓடின்தான். அங்கு தினமும் வீரர்கள் பயிற்சி மேற்கொள்வார்கள். பகலில் ஒருவருடன் ஒருவர் போரிட்டு மாலையில் மீண்டும் உயிருடன் எழுந்து ஒன்றாக விருந்து கொண்டாடுவார்கள். ஏன் இந்த முடிவில்லா பயிற்சி? எதிர்காலத்தில் வரப்போகும் உலகின் கடைசி போருக்காக ஓடின் அவர்களை தயார்படுத்திக் கொண்டிருந்தார். ஓடின் ஒரு அரசனாக மட்டுமல்ல, ஒரு தந்தையாகவும் இருந்தார். அவரது மகன்களில் மிகவும் புகழ் பெற்றவர் தோர். இடி, மின்னல் மற்றும் அளவற்ற வலிமையின் கடவுளாக தோர் அறியப்பட்டாலும் தந்திரம் மற்றும் தொலைநோக்கு சிந்தனையில் ஓடினுக்கு இணையாக இருக்கவில்லை. தந்தையும் மகனும் பல போர்களில் இணைந்து அஸ்கார்டை பாதுகாத்தனர். ஆனால் ஓடினின் மனதில் எப்போதும் ஒரு இருண்ட நிழல் இருந்தது. எதிர்காலத்தில் நிகழப்போகும் ரக்னரோக் என்ற பேரழிவின் தீர்க்கதரிசனத்தை அவர் ஏற்கனவே அறிந்திருந்தார். அந்த விதியிலிருந்து தப்பிக்க முடியுமா, அல்லது உலகின் முடிவு ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டதா? அந்த கேள்விக்கான பதில்தான் ஓடினின் வாழ்க்கையின் மிகப்பெரிய சோதனையாக மாறியது. ஓடினின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களில் ஒன்று லோகியுடன் இருந்த உறவுதான். ஆரம்பத்தில் லோகி அஸ்கார்டின் எதிரி அல்ல. புத்திசாலித்தனமும் தந்திரமும் நிறைந்த அவன் பல நேரங்களில் கடவுள்களுக்கு உதவியிருந்தான். சில சமயங்களில் ஆபத்திலிருந்து காப்பாற்றியதும் அவன்தான். ஆனால் அவனது குணத்தில் இருந்த ஏமாற்றமும் அகந்தையும் மெதுவாக எல்லைகளை மீறத் தொடங்கின. ஒரு தவறை மறைக்க மற்றொரு தவறு, ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் என லோகியின் பாதை இருளை நோக்கி நகர்ந்தது. அவனை பலமுறை எச்சரித்தும் அவனுக்குள் உருவாகிக் கொண்டிருந்த அழிவை ஓடின் தடுக்க முடியவில்லை. அந்த தவறின் விளைவு முழு உலகத்தையும் உலுக்கும் அளவிற்கு பெரிதாக மாறப்போகிறது. லோகியின் பிள்ளைகளில் மிகவும் பயங்கரமானவன் பென்றிர் என்ற ஓநாய். சிறிய குட்டியாக இருந்தபோதே அவன் சாதாரண உயிரல்ல என்பதை ஓடின் உணர்ந்தார். தீர்க்க தரிசனம் ஒன்று ஒரு நாள் பென்றிர் கடவுள்களின் அரசனான ஓடினையே கொல்வான் என்று எச்சரித்தது. அதனால் அவனை கட்டிப்போட கடவுள்கள் பலமுறை முயன்றனர். ஆனால் பென்றிர் ஒவ்வொரு சங்கிலியையும் எளிதாக உடைத்தான். இறுதியில் குள்ளர்கள் உருவாக்கிய கிளைப்னிர் என்ற மந்திர கட்டால் மட்டுமே அவனை கட்ட முடிந்தது. இருந்தாலும் ஓடின் ஒரு விஷயத்தை நன்றாக அறிந்திருந்தார். இது நிரந்தர தீர்வு அல்ல, விதி தற்காலிகமாக மட்டுமே தாமதிக்கப்பட்டது. காலம் நகர்ந்தது. ஒரு நாள் வானம் இருண்டது.
கடுமையான குளிர் உலகை மூடியது. சகோதரர்கள் ஒருவருக்கொருவர் எதிராக போரிட்டனர். இயற்கையின் சமநிலை சிதறியது. நோர்ஸ் புராணங்களில் இந்த பேரழிவுக்கு ரக்னரோக் என்று பெயர். இதுவே கடவுள்களுக்கும் அரக்கர்களுக்கும் இடையேயான இறுதிப் போர். பல ஆண்டுகளாக இதற்காகவே ஓடின் வல்ஹல்லாவில் வீரர்களை பயிற்சி செய்து வந்தார். இப்போது அந்த நாள் வந்துவிட்டது. அஸ்கார்ட்டின் வாசல்கள் திறக்கப்பட்டன. வால்கிரிகள் வீரர்களை அழைத்தனர். ஓடின் தனது குங்க்னிர் ஈட்டியை ஏந்தி ஸ்லைப்னிரின் மீது ஏறி உலகின் கடைசி போருக்கு புறப்பட்டார். போர்க்களம் முழுவதும் நெருப்பும் இருளும் கலந்த குழப்பமாக இருந்தது. ஒருபுறம் கடவுள்கள், மறுபுறம் அரக்கர்கள். அந்த குழப்பத்தின் மத்தியில் ஓடினின் பார்வை ஒரே உயிரினத்தின் மீது விழுந்தது. பென்ரிர். ஆண்டுகளுக்கு முன் தீர்க்க தரிசனம் கூறிய அதே ஓநாய். எந்த பயமும் இல்லாமல் ஓடின் நேராக அவனை எதிர்கொண்டார். கடுமையான மோதல் வெடித்தது. குங்க்னிர் மின்னல் போல பாய்ந்தது. ஆனால் பென்ரிரின் வலிமை அளவிட முடியாததாக இருந்தது. இறுதியில் அந்த மாபெரும் ஓநாய் தனது வாயை அகலமாக திறந்து நோர்ஸ் உலகின் அரசனான ஓடினை முழுவதுமாக விழுங்கியது. தீர்க்க தரிசனம் மாற்றப்படவில்லை, அது நிறைவேறியது. ஓடினின் மரணம் கடவுள்களின் மனதை உலுக்கியது. ஆனால் போராட்டம் அங்கேயே முடிவடையவில்லை. தனது தந்தையின் மரணத்தை கண்ட விதார் அமைதியாக முன்னேறினார். பென்ரிரின் கீழ்த்தாடையை தனது காலால் அழுத்தி மேல் தாடையை இரு கைகளாலும் பிரித்து அந்த மாபெரும் ஓநாயை வீழ்த்தினார். ஓடினின் பழி தீர்ந்தது. இருப்பினும் ரக்னரோக் பல உயிர்களை பறித்தது. உலகமே தீயில் மூழ்கியது. ஆனால் நோர்ஸ் புராணங்கள் ஒரு நம்பிக்கையையும் கூறுகின்றன. அந்த அழிவுக்குப் பிறகு புதிய உலகம் ஒன்று மீண்டும் உருவாகும். அழிவு ஒரு முடிவல்ல, புதிய தொடக்கத்தின் முதல் அத்தியாயம். ஓடினின் கதை வெறும் போரின் கதை அல்ல. உண்மையான ஞானத்திற்காக எவ்வளவு பெரிய தியாகம் தேவை என்பதை சொல்லும் கதை. ஒரு கண்ணை இழந்தார். 9 நாட்கள் உயிரை பணயம் வைத்தார். எதிர்காலத்தில் தனது மரணம் நிச்சயம் என்பதை அறிந்தும் அந்த விதியிலிருந்து ஓடவில்லை. கடைசி நொடி வரை தனது மக்களுக்காக போராடினார். அதனால்தான் 1000 ஆண்டுகள் கடந்த பிறகும் ஓடின் ஒரு புராண கதாபாத்திரமாக மட்டும் நினைவில் இல்லை. அறிவு, தைரியம், தியாகம் ஆகியவற்றின் அடையாளமாக வாழ்கிறார். அடுத்த முறை 2 கருங்காகங்கள் வானத்தில் பறப்பதை பார்க்கும்போது ஓடின் இன்னும் உலகை கவனித்துக் கொண்டிருக்கிறாரோ என்று ஒரு கணம் நினைத்துப் பாருங்கள்.